ஹாய் ஒருவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2025 பற்றி தான். ஸோ நிறைய வீடியோக்கள் போட்டுட்ருக்கோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு இந்த கட் ஆஃப் கிடைக்கும், இசி டிபார்ட்மெண்ட் இந்த கட் ஆஃப்லேருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பல வீடியோக்கள் போட்டுட்ருக்கோம். அதில் ஒரு வரிசை தான் இந்த வீடியோ. என்னென்னா இசி கோர்ஸுக்கு கட் ஆஃப் 180லேருந்து 140, அதாவது 140லேருந்து 180 வரைக்கும் உள்ள மாணவர்களுக்கான இசி கோர்ஸ் எந்தெந்த காலேஜில் கிடைக்கும் அப்படிங்கிறது கம்யூனிட்டி வைஸ் நான் சொல்ல போகிறேன். இப்போது இந்த வீடியோட அவசியம் என்ன அப்படின்னா, மாணவர்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய மாட்டேது. நமக்கு எந்த கோர்ஸ் கிடைக்கும் எந்த காலேஜில் அப்படிங்கிறது. ஒரு ஈஸி கோர்ஸ் இந்தந்த காலேஜில் இந்தந்த கம்யூனிட்டிக்கு இந்தந்த கட் ஆஃப் கிடைக்குதுன்னா, அப்போ ட்ரிபிள் மெக்கானிக்கலில் ஈஸியாக கிடைக்கும் தானே, அப்படி நீங்கள் கணிச்சிக்கோங்க. எல்லா கோர்ஸுக்குமே நம்ம போட முடியாது, சரிங்களா? மோரோவர் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு நான் போட்டுட்டேன். ஸோ இப்போ நான் ஈஸிக்கு போடுறேன். அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டிங்கன்னா ஒரு புண்ணியமாக போகும். அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் யாருக்கும் வர்றதில்லைன்னு கேள்விப்பட்டேன். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்து என்ன வீடியோ வேணும். இல்லைனா இசி டிபார்ட்மெண்ட் 140லேருந்து 180 ஓகே, அடுத்த கேட்டகரி 140லேருந்து ஒரு 77.5 வேணும்னா சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில், நான் போடுறேன். ஓகே, இப்போ 2025 அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர். இது 180லேருந்து 200 வரைக்கும் இசி டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டேன். அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. இது வந்து க்ளோசிங் கட் ஆஃப் ப்ரீவியஸ் இயரோட ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி ஆவரேஜ் கட் ஆஃப் பாருங்கள் ஓசி பிசிக்கு. ஸோ 180.75, அதுக்கு மேலே இருந்தால் இந்த வருஷம் கிடச்சிரும். எஸ்சி/எஸ்டி/எஸ்டிக்கு 161.5 இருந்தால் இந்த வருஷம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஈஸி 1210 பனிமலரில் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஆவரேஜ் கட் ஆஃப் பாருங்கள், ஓசி, பிசி, பிசிஎம்க்கு 161க்கு மேலே இருந்தால் கிடச்சிரும். எஸ்சி/எஸ்சி/எஸ்டிக்கு 127 இருந்தாலே கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. இதில் அடுத்து 1309 மீனாட்சி சுந்தரராஜன். இது ஒரு அட்டானமஸ் கல்லூரி சென்னையில். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 167.25 ஆவரேஜாக இருக்கணும். எம்பிசி, பிசி, ஓசி. எஸ்சி/எஸ்சி/எஸ்டிக்கு 124க்கு மேலே இருந்தால் கிடச்சிருங்க. ஸோ அடுத்து 1516 தந்தை பெரியார் கவர்மெண்ட் காலேஜ் வெள்ளூர். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா 173.25க்கு மேலே இருந்தால் கிடைக்கும். அதே மாதிரி எஸ்சி/எஸ்சி/எஸ்டிக்கு 150.3க்கு மேலே இருந்தால் கிடைக்க ஆவரேஜ் கட் ஆஃப் நான் போட்டிருக்கேன். 2622 விஎஸ்பி கரூர். விஎஸ்பி கரூர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 141.9க்கே கிடச்சிருதுங்க. பாருங்கள், விஎஸ்பி கரூரில் ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதே மாதிரி எஸ்சி/எஸ்சி/எஸ்டிக்கு 119 ஆவரேஜாக இருந்தால் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. விஎஸ்பி கரூர். 1324 சாய்ராம் இன்ஸ்டியூட், சாய்ராமோட செகண்ட் கேம்பஸ்ஸு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 171.5க்கு மேலே இருந்தால் கிடைக்கும். அண்ட் எஸ்சி/எஸ்சி/எஸ்டிக்கு 133.5க்கு மேலே இருந்தால் கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1419 சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ். ஸோ 165.4க்கு வந்து ஆவரேஜாக எம்பிசி, பிசி, ஓசி கிடைக்கும். எஸ்சி/எஸ்சி/எஸ்டிக்கு 111.5 இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 1306 ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ். ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ் கண்டிப்பாக இது ஒரு நான் அட்டானமஸ் காலேஜ், ரொம்ப நல்ல காலேஜ் தான். 153.4க்கு மேலே இருந்தாலே இந்த வருஷம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எஸ்சி/எஸ்சி/எஸ்டிக்கு ஆவரேஜாக 113.5க்கு மேலே இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 1311 கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி காரப்பாக்கம். இது ஒரு அட்டானமஸ் காலேஜ். 160.4க்கு மேலே இருந்தால் இது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் எஸ்சி/எஸ்சி/எஸ்டிக்கு 124.5 இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ 2618 சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலமில் ஒரு மிகப்பெரிய கல்லூரியாக பார்க்கப்படுது. 169.1க்கு மேலே இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆவரேஜாக எம்பிசி, பிசி, ஓசி, பிசிஎம்க்கு. எஸ்சி/எஸ்சி/எஸ்டிக்கு 120.7க்கு மேலே இருந்தாலே கிடச்சிருங்க. அதே மாதிரி 4962 நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் கோவில்பட்டி. கண்டிப்பாக இது ஒரு நல்ல கல்லூரி. அந்த டிஸ்ட்ரிக்ட்காரங்க படிக்கிறதுக்கு நிறைய பேர் விருப்பப்படுவாங்க. 176.6க்கு மேலே இருக்கணும். எஸ்சி/எஸ்சி/எஸ்டிக்கு 137க்கு மேலே இருக்கணுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 35986 வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை. இது தியாகராஜுக்கு அப்புறம் அடுத்து நல்ல காலேஜ் இது அந்த ஜோனில். 172.1க்கு மேலே இருக்கணும் ஆவரேஜாக எம்பிசி, பிசி, ஓசி, பிசிஎம். எஸ்சி/எஸ்சி/எஸ்டி 84க்கு மேலே 84க்கே கிடச்சிருக்குங்க. ஸோ அதனால் ஈஸியாக கிடச்சிருவீங்க. 5910 பிஎஸ்என்ஏ காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இது வந்து திண்டுக்கல்லில் மிகப்பெரிய ஒரு கல்லூரி. 167.5 ஆவரேஜாக வந்து 75 இருந்தால் அதுக்கு மேலே இருந்தால் கிடைக்கும். எஸ்சி/எஸ்டி/எஸ்டிக்கு அசால்ட்டாக 110, 115, 112 இருந்தாலே கிடச்சிரும். அடுத்தது 3819 சாரநாதன் திருச்சி. ஸோ இதுவும் ஒரு நல்ல கல்லூரி தான். 164.75 ஆவரேஜாக அதர் கேட்டகரி எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்சி/எஸ்சி/எஸ்டிக்கு 132.5க்கு ஆவரேஜாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது 1118 வேல்டெக் மல்டிடெக்.
இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கேட்டகரி காலேஜ் தான். 158.1 எம்பிசி பிசி ஓசி பிசிஎம்க்கு ஆவரேஜாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்சி எஸ்சிக்கு 140க்கு இந்த வருஷம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, 141க்கு. 3830 கே ராமகிருஷ்ணன், இதுவும் திருச்சிராப்பள்ளியில் பெரிய காலேஜ், கண்டிப்பாக 157.25க்கு ஆவரேஜாக எம்பிசி பிசி ஓசி கிடச்சிருச்சு. எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 130க்கு மேலே வந்து ஆவரேஜாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து 2329 ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ் அட்டானமஸ். ஸோ இதுவும் ஒரு மிகப்பெரிய கல்லூரி தான் கோயம்புத்தூரில். 165.3 ஆவரேஜாக வந்து இருந்தால் இந்த கல்லூரி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 142.7க்கு மேலே இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. அடுத்து 5904 கேஎல்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சிவகங்கை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 143.5க்கு மேலே இருந்தாலே கிடச்சிரும். இந்த கல்லூரியில் போகிறதுக்கு ஈஸியாகவே உள்ளே போயிடலாம். பாருங்கள், கட் ஆஃப் வந்து 140 150 கீழே இருந்தாலே எம்பிசிக்கெலாம் கிடச்சிரும். அண்ட் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 114.5க்கே வாய்ப்பு இருக்குது போகிறதுக்கு. 2613 கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாமக்கல். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 146.5க்கு ஆவரேஜாக போக முடியும். லோ கட் ஆஃப் மாணவர்களுக்கு இதெல்லாம் ஓகே. எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 114.75க்கு மேலே இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து 1422 எஸ்ஆர்எம் வள்ளியம்மை காட்டாங்குளத்தூர் சென்னை. ஸோ இது ஒரு மிகப்பெரிய கல்லூரி தான். இங்கே பாருங்கள், ஆவரேஜ் கட் ஆஃப் 169க்கு எபோவ் இருந்தாலே எம்பிசி பிசி ஓசிக்கெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 142.5க்கு மேலே இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி டாக்டர் என்ஜிபி 2736 இது ஒரு அட்டானமஸ் காலேஜ். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கல்லூரியாக பார்க்கப்படுது கோயம்புத்தூரில். 166.8 ஆவரேஜாக இருந்தால் எம்பிசி பிசி ஓசி கிடைக்குது. எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு அசால்ட்டாக 115க்கு மேலே இருந்தாலே கிடச்சிருது. அதே மாதிரி கேஜிஐஎஸ்எல் 275 கேஜிஐஎஸ்எல் இதுவும் அட்டானமஸாக மாறிடுச்சு. 167.25க்கு மேலே இருந்தால் கிடச்சிரும். எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு அலோகேட் ஆகல, அதான் நில்லுன்னு போட்டிருக்கு. அதனால் இந்த வருஷம் கிடைச்சால் கிடைக்கலாம். 2769 ஜேசிடி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பிச்சனூர். இது வந்து அட்டானமஸ் காலேஜ். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 127.9க்கு மேலே இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது எம்பிசி ஓசி பிசிஎம்க்கு. இது அலோகேட் ஆகலை, அது வந்து எஸ்சி எஸ்சி எஸ்சிக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 2727 ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜாக எம்பிசி பிசி ஓசிக்கு 156.1 இருந்தாலே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு அலோகேட் ஆகலை, அதனால் இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணலாம் எஸ்சிக்காரங்க. 1120 வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் ரெட் ஹில்ஸ் சென்னை. இது ஒரு அட்டானமஸ் காலேஜ். இதுவும் ஆவரேஜாக பார்த்திங்கன்னா 158க்கே கிடச்சிருக்குங்க. 158 எபோவ் இருந்தாலும் எம்பிசி பிசி ஓசிக்கே கிடச்சிரும். அதே மாதிரி எஸ்சி எஸ்சி எஸ்சிக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 118.5க்கு அலோகேட் ஆக வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2723 வேலலார் இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு டிஸ்ட்ரிக்கு. ஆவரேஜாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா 143.75க்கு மேலே இருக்கணும். அண்ட் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 107.5 பாருங்கள், வெள்ளலார் காலேஜில் ஈஸியாக கிடச்சிரும். ஸோ அதே மாதிரி 2709 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடு டிஸ்ட்ரிக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 181.4க்கு ஆவரேஜாக கிடச்சிரும். ரொம்ப அதிகம் தான் இது. அண்டு எஸ்சி எஸ்சிக்கு 125.5 இருந்தாலே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஏன்னா கவர்மெண்ட் காலேஜ் இல்லையா, 3465 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி. இதுவுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், ஏன்னா கவர்மெண்ட் காலேஜில் எடுத்துருவாங்க. 174.6க்கு மேலே இருக்கணும். எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 150.8க்கு மேலே இருக்கணும். 2607 கேஎஸ் ரங்கசாமி. இது எல்லாமே உங்களுக்கான காலேஜஸ் தான். 146.75 இதெல்லாம் லோ கட் ஆஃப் ஈஸியாக கிடைக்குங்க. எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 107 இருந்தால் ஆவரேஜாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 2725 இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா லோ கட் ஆஃப் மாணவர்களுக்கு 161.5 ஆவரேஜாக இருக்கணும் எம்பிசி பிசி ஓசி பிசிஎம். எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 138.3க்கு மேலே இருக்கணும் ஆவரேஜாக. அடுத்து 1140 ஜேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஜேபிஆரோட செகண்ட் கேம்பஸ். இதுவுமே 160.4க்கு மேலே இருக்கணும் ஆவரேஜாக. எஸ்சி எஸ்சி எஸ்சிக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை, அலோகேட் ஆகலை. 2750 கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 157.1க்கு ஆவரேஜாக எம்பிசி பிசி ஓசி கிடச்சிருக்கு. எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 114.5 இருந்தாலே கிடச்சிரும். ஸோ அடுத்து 2708 இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 159.6 ஆவரேஜாக இதுக்கு மேலே இருந்தால் கிடைக்கும். அண்ட் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 126.5 ஆவரேஜாக இருந்தால் கிடைக்கும் அதுக்கு மேலே இருந்தாலே. 2735 கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கற்பகத்தோட செகண்ட் கேம்பஸ். இது ஒரு அட்டானமஸ் காலேஜ். 171 ஆவரேஜாக இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதுக்கு மேலே. அண்டு எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு ஈஸியாக கிடைக்கும். 121க்கெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து 2726 எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. எஸ்என்எஸோட ஃபஸ்ட்டு கேம்பஸ்ஸு. ஸோ 157.4க்கு வந்து அதுக்கு மேலே எம்பிசி பிசி ஓசிக்கு ஆவரேஜாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு அலோகேட் ஆகலை, அதனால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இந்த வருஷம். அதே மாதிரி வேல்டெக் மல்டிடெக்கோட செகண்ட் கேம்பஸ் ஹைடெக்கு 1122 வேல்டெக் ஹைடெக்.
ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கல்லூரி தான். சென்னையில் 154.6 ஆவரேஜாக இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே அண்டு எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 124.5 ஆவரேஜாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1114 எஸ்சி இன்ஜினியரிங் காலேஜ், அதுவுமே ஒரு நல்ல கல்லூரி. சென்னையில் 146.5 ஆவரேஜாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 113.5 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது 2704 கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, கோயம்புத்தூர். இந்த கல்லூரியில் நிறைய பேர் பார்க்குறதே இல்லை. இதெல்லாம் வந்து முக்கியமான கல்லூரிகள், அட்டானமஸ் கல்லூரி. 160.54க்கு மேலே தான் கிடைக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிசிஎம்க்கு ஈஸியாக கிடச்சது, பிசிக்கு தான் கொஞ்சம் டிமாண்டாக இருக்குது, எம்பிசிக்கு ஓகே. அண்ட் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 123.5 ஆவரேஜாக இருந்தால் கிடச்சது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3701 கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, திருச்சிராப்பள்ளி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 151 ஆவரேஜாக இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் எஸ்சி எஸ்சிக்கு 109.5க்கு இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 4971 சென்ட் சேவியர் கேத்தலிக், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். கன்னியாகுமரியில் இருக்கிறவங்க படிப்பாங்க. 152.6க்கு மேலே இருந்தால் கிடைக்கும். எம்பிசிக்கு ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணலாம். எஸ்சி எஸ்சிக்கு அலோகேட் ஆகல, ட்ரை பண்ணால் கிடைக்கும். அடுத்து 4955 ஃப்ரான்சிஸ் சேவியர், ஸோ திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்டு. இதுவுமே ஒரு நல்ல கல்லூரியாக பார்க்கப்படுது. ஸோ கண்டிப்பாக 156.1க்கு மேலே இருந்தாலே கிடச்சிரும், லோ கட் ஆஃப் கிடச்சிரும். அண்ட் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 128க்கு மேலே இருந்தால் ஆவரேஜாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே ஒரு 42 கல்லூரிகள் கொடுத்துருக்குறேன் இந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்கு, 140லேருந்து 180க்கு. ஸோ இவங்க எல்லாருமே இதெல்லாம் சாய்ஸில் வைக்கலாம், தைரியமாக வைக்கலாம். இது மட்டும் இல்லை, இதை மட்டும் வைக்காதீங்க, இதுக்கு மேலே இருக்க கல்லூரிகளும் வைங்க. 180லேருந்து 200க்கு சொன்னல, அதுக்கு மேலே இருக்க கல்லூரியும் வைங்க. சாய்ஸ் பில்லிங்னா அப்படி தான் வைக்கணும். நமக்கு அதெல்லாம் கிடைக்கலன்னா வேணால் இந்த கல்லூரிகள்லாம் பார்த்துக்கலாம். சாய்ஸஸில் நீங்கள் இதெல்லாம் எப்படி வேணாலும் ஆர்டரை மாற்றிக்கலாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி. அதே மாதிரி 180 to 200 எங்களுக்கு கிடைக்காதா சார், எங்களுக்கு வந்து நாங்கள் என்ன சார் பண்ணுறதுனா, நீங்கள் சாய்ஸஸில் வைக்கலாம். அதில் சீட்டு இருக்கான்னு பார்த்துட்டு சாய்ஸஸில் வைக்கலாம். வச்சுட்டு சாய்ஸ் லிஸ்ட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதையும் வைக்கலாம் இந்த காலேஜ். ஓகே, plenty ஆஃப் சான்சஸ் இருக்குது, யாரும் பயப்பட வேண்டாம், எல்லாத்துக்கும் சீட்டு உறுதி. ஸோ இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.